எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்செடுக்க முடியாத ஒரு உண்ணியப்பத்தோட ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது. இது சாஃப்ட்னஸ் கிடைக்கிறதுக்காக பேக்கிங் சோடா, மைதா அந்த மாதிரி எதுவுமே சேர்க்காம உடனே செஞ்செடுக்க முடியற ஒரு ரெசிபி தான். ட்ரெடிஷ்னலாக கொஞ்சம் டைம் எடுத்து செய்கிற உண்ணியப்பத்தோட ரெசிபி நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணி இருக்கு. அது ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இந்த உண்ணியப்பம் செய்யறதுக்காக முதல்ல பச்சை அரிசி ஊற வச்சுக்கலாம். 2 கப் அளவுக்கு பச்சை அரிசி எடுத்திருக்கு. நல்ல குவாலிட்டியாக இருக்கிற பச்சை அரிசி தான் வேணும். 2 கப்புனா அப்ராக்சிமேட்டாக 400 கிராம் அளவுக்கு இருக்கும். நல்லா 2-3 டைம் கழுகிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இது ஊற வைக்கலாம். ஊற வைக்கிறதுக்கு மினிமம் 4 மணி நேரத்திலிருந்து 8 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறினதுக்கு அப்புறம் நம்ம இது வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்து இதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக போகணும். இல்லை இருந்தால் இதே மாதிரி நீட்டாக இருக்கிற ஒரு துணி விரித்து அதுக்கு மேலே அரிசி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா தொடச்சி விட்டுக்கலாம். அரிசியில் அதிகமாக இருக்கிற தண்ணி மட்டும் போனால் போதும். ரொம்ப அதிகமாக காய வச்சு அரிசி காஞ்சி போகாமல் பார்த்துக்கோங்க. அப்படி செஞ்சால் உண்ணியப்பம் ரொம்ப கட்டியாகி போய்டும். இது நம்ம மிக்சிக்குள்ளே போட்டு பவுடர் பண்ணும்போது நமக்கு கரெக்டான அளவுக்கு கிடைக்கணும். அப்படின்னா அரிசி இதே மாதிரி தான் இருக்கணும். தண்ணி இருக்கக்கூடாது, அரிசி காஞ்சும் போகக்கூடாது. மிக்சி ஜாருக்குள்ளே போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இது அரிச்செடுக்கலை, நல்லா பவுடர் பண்ணாலும் இதில் ரவா சைஸில் அரிசியோட சின்ன சின்ன தறி இருக்கும். நமக்கு அதுதான் வேணும் உண்ணியப்பத்துக்கு. இதே மாதிரி பவுடர் பண்ணி இப்படியே தான் நம்ம மிக்ஸ் பண்ணுறேன். இருந்தாலும் நான் ஒரு டைம் காமிச்சு தர்றேன். கொஞ்சம் அக்கலமாக இருக்கிற இந்த ஜூஸ் எல்லாம் இருக்கிற அரிப்பு இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துருக்கு. அதில் நமக்கு எல்லா பவுடரும் போனதுக்கப்புறம் பாருங்கள், இதே மாதிரி சின்ன தறி தான் இருக்குது. பெரிய அரிசியோட எந்த பீசஸுமே இல்லை. அந்த மாதிரி தான் நம்ம இது பவுடர் பண்ணியிருக்கணும். அரிக்காமல் அப்படியே ஒரு பவுலில் மாற்றி இருக்கு. அடுத்தது இனிப்பு சேர்த்துக்கலாம். இனிப்புக்காக நல்ல டார்க் கலரில் இருக்கிற வெல்லம் தான் எடுக்கணும் உண்ணியப்பத்துக்கு. அப்போ தான் உண்ணியப்பத்துக்கு நல்ல கலர் கிடைக்கும். 200லேருந்து 250 கிராம் அளவுக்கு வெல்லம் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். 1 கப் அளவு தண்ணி ஊற்றி இருக்கு. 1 கப்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அதிகமாக தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் கம்மியாகக்கூடாது. வெல்லம் ஃபுல்லாக தண்ணியில் கரைஞ்சதுக்கு அப்புறம் தீ ஆஃப் பண்ணி சூடோடையே அரிச்சு மாவுக்குள்ளே ஊற்றிடலாம். பாதி சிரப்பு ஊற்றி மாவு கட்டி இல்லாமல் கலக்கி எடுத்ததுக்கு அப்புறம் மிச்ச சிரப்பு ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். சிரப்பு ஒன்றா ஊற்றி இதே மாதிரி கலக்கி எடுத்துருச்சுன்னா அரிசியில் இருக்கிற கட்டி போகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ரொம்ப டைம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கும். அதனால தான் கொஞ்சம் சிரப்பு முன்னாடி ஊற்றி இதே மாதிரி கலக்கி எடுத்ததுக்கு அப்புறம் மிச்ச சிரப்பு ஊற்றிடலாம். இதே மாதிரி சூடாக இருக்கிற சிரப்பில் அரிசி மாவு மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது தான் உண்ணியப்பம் நல்லா சாஃப்டாக கிடைச்சிடும். இதே மெத்தடில் நம்ம கலத்தப்போம் இதுக்கு முன்னாடி செஞ்சுருக்கு. சூடாக இருக்கிற சிரப்பில் அரிசி மாவு மிக்ஸ் பண்ணிட்டு செஞ்ச ஒரு ரெசிபி. அது ஒரு டைம் பார்த்துக்கோங்க. பேட்டர் ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம இதில் பழம் சேர்க்கணும். இனிப்பாக இருக்கிற பாளையங்கோடம் பழம் இல்லாத பூவம்பழம், இதில் ஏதோ ஒரு பழம் எடுத்துக்கோங்க. நல்லா இனிப்பாக இருக்கணும், நல்லா பழுக்கணும். 4 to 5 பழம் மிக்சி ஜாருக்குள்ளே போட்டு நான் இதே மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துருக்கு. ஃபோர்க்கு வச்சுட்டு இல்லை கை வச்சுட்டு கட்டி இல்லாமல் பழம் பிசைஞ்சு எடுத்தாலும் போதும். இந்த அரிசி நம்ம அரிச்செடுக்காமல் கலக்கி எடுத்துருக்கு. இருந்தாலும் இதில் இருக்கிற ரவா சைஸில் இருக்கிற அந்த தறி பாருங்கள், எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. பெரிய பெரிய அரிசியோட பீசஸ் இருக்கக்கூடாது, பார்த்துக்காங்க. மேஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற பழம் இந்த மிக்ஸுக்குள்ளே சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இன்னும் இதில் நம்ம 2-3 இன்க்ரீடியன்ட்ஸ் கூடி சேர்க்க வேண்டியது இருக்குது. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு கடையில் இருந்தெல்லாம் வாங்கும்போது கொஞ்சம் கழுகி எடுத்துக்கோங்க. கழுகி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஐட்டம் சேர்க்க வேண்டியது இருக்குது, தேங்காய். அது நம்ம நெய்யில் வறுத்து தான் சேர்க்கிறேன். 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை சூடு பண்ணி தேங்காய் இதே மாதிரி சின்ன பீஸாக, ரொம்ப சின்ன பீஸாக கட் பண்ணி எடுக்கணும். நெய்யில் கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. ரொம்ப கருகி போகக்கூடாது. அதுவும் சூடோடைய மாவுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் ஃபுல்லாக இந்த மாவில் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து கலக்கி எடுத்ததுக்கப்புறம் மாவு ரொம்ப கட்டியாக தோணுது அப்படின்னா வெல்லத்தோட சிரப் ரெடி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்குள்ளே ஊற்றி மாவோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கலக்கி எடுத்துருக்கிற இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்து மாவு கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ரொம்ப கட்டியாகி போகாமல் பார்த்துக்கோங்க.
உண்ணியப்பத்துக்கான மாவு ரெடியாக இருக்குது. இனி உண்ணியப்பம் செஞ்சு எடுத்துக்கலாம். நான்ஸ்டிக் பாத்திரம் தான் நான் எடுத்திருக்கு. தேங்காய் எண்ணெயில் தான் உண்ணியப்பம் செய்யணும். நம்ம ட்ரெடிஷ்னலில் கேரளாவில் தேங்காய் எண்ணெயில் தான் உண்ணியப்பம் செய்கிறது. சன்ஃப்ளவர் ஆயில், பாம் ஆயில் எல்லாம் ஊற்றி வேணாலும் செஞ்சுக்கலாம். ஆனால் அந்த டேஸ்ட்டு கிடைக்காது. ட்ரெடிஷ்னலாக இருக்கிற அந்த ஒரு டேஸ்ட் உண்ணியப்பத்துக்கு கிடைக்காது. குழிக்கு ஒரு 3/4 மேலே எண்ணெய் ஊற்றி இருக்கு. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் மாவு ஊற்றிடலாம். மாவு ஊற்றும் போது மாவுக்கு மேலே எண்ணெய் நிற்கிற அளவுக்கு தான் மாவு ஊற்றணும். ரொம்ப அதிகமாக மாவு ஊற்றிருச்சு அப்படின்னா மேலே எண்ணெய் இருக்காது. மாவு வெளியே ஒழுகி வர ஆரம்பிச்சிடும். உண்ணியப்பத்தோட ஷேப்பும் போயிடும். அதனால எண்ணெயோட அளவு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மாவு ஊற்றிக்கோங்க. தீ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் உண்ணியப்பம் ரெடி பண்ணி எடுக்கணும். ஒரே மாதிரி 2 சைடும் ஒரே மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துக்கலாம். நீங்கள் ரொம்ப கட்டியாக மாவு ஊற்றிருச்சு அப்படின்னா வேகிறதுக்கு டைம் ஆகும். சின்ன சின்ன உண்ணியப்பமாக இருந்து சீக்கிரம் வெந்து கிடச்சிடும். பாருங்கள், நல்ல ஷேப்பில் நல்லா சாஃப்டாக இருக்கிற உண்ணியப்பம் நம்ம சீக்கிரம் செஞ்செடுத்துருக்கு. ரொம்ப சிம்பிளாக இருக்குது, செய்யறதுக்கும் ஈஸியாக இருக்குது. நம்ம எடுத்திருக்கிற அந்த ஒரு குவான்டிட்டியில் 30 உண்ணியப்பம் நான் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இது 2 to 3 நாள் ஃப்ரெஷ்ஷாக கெடாமல் வச்சுக்கலாம். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.